இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா புத்தகம் 27 அதிகாரம் 6 யாக்கோபே வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது எப்படிப்பட்ட சர்ப்பமாக இருந்தாலும் அதை ஆண்டவர் அழித்து போட்டு இஸ்ரவேலுக்கு உண்டான பெரிதான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுவதும் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமாய் எப்படிப்பட்ட காரியங்கள் எழும்பினாலும் கர்த்தர் அதை அழித்து போடுகிற தேவனாய் இருக்கிறார் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய காரியம் நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, யாக்கோபை மாத்திரமல்ல, யாக்கோபாய் இருந்து இஸ்ரவேலாய் மாறின யாக்கோபினுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்த தேவன் இஸ்ரவேலின் சந்ததியாய் இருக்கிற உங்களையும் என்னையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் நல்ல திராட்சை ரசத்தை தரும்படியாய் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் இப்படியாய் சொல்லுகிறார், நான் அவர்களை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு நீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்ளுவேன் என்று தேவன் சொன்னதை போல உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஒருவரும் சேதப்படுத்தாதபடி உங்களுக்கு வேண்டிய நீர் பாய்ச்சுதலும் உங்களுக்கு வேண்டிய தண்ணீரையும் கொடுத்து அவர் ஒரு சேதமும் வராதபடி பாதுகாத்து கொள்வார். தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை இன்றைய நாளில் நீங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் யாக்கோபை தெரிந்து கொண்டு இஸ்ரவேலாய் மாற்றி உலகத்திற்கு ஆசீர்வாதமாய் வைத்ததை போல இன்றைய நாளில் உங்களுடைய யாக்கோபின் நிலைமை மாற்றி இஸ்ரவேலாய் மாற்றி உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை அவர் வைத்திருக்கிறார். உலகத்துக்கும் உங்களை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். இதை விசுவாசித்து அறிக்கை செய்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். God bless you.